பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இது ரொம்ப நேரமாக இவங்க 2 பேரும் என்னடா கீச்சு சண்டை வருதுன்னு பார்த்தா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனுஷன்தான் ஒருத்தர் அடித்து வெட்டி குத்துறாங்க சாவுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மேலே நிற்கா பார்த்தீங்களா, அவள் ரொம்ப பாவம். இந்த கீழே இருக்கா பார்த்தீங்களா, அவள் கொஞ்சம் சேட்டை பண்ணுறா. இப்போ கீழே உள்ளோ மேலே வந்துட்டா, மேலே உள்ளோ கீழே வந்துட்டா. இந்த இப்போ நிற்காரு பார்த்தீங்களா ரவுடி. இந்த பிள்ளை முதுகில் கொத்தி முடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டா. பல்லபடி பாருங்கள். என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரில. மனுஷங்களுக்கெல்லாம் 2 BHK 3 BHK வேணும்னு சொல்கிற மாதிரி இவங்களுமே என்கிட்ட 2 BHK 3 BHK கேட்காங்க போல். இந்த பிள்ளை முதுகில் தலையில் குத்தி முடியெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டா. தெரியுதா உங்களுக்கு? இந்த இவ தான் மோசம், ரவுடி பேபி. இந்த பிள்ளை பாவம். பயந்து அவள் எங்கே போனாலும் பின்னாடி தொடர்ந்தாங்க பார்த்தீங்களா. கீழே போகிறா, மேலே போகிறா. இவள் தான் பாவம். இந்த பிள்ளை பாவம். இந்த பிள்ளை சண்டைக்காரி. இவங்கள நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? கை வச்சு பிடிக்க போனால் என்ன கொத்திடுவாங்க. வீட்டுக்குள்ளே என் கை போகாது. இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சேட்டை நடக்க. ஆனால் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக பாசமாக இருப்பாங்க. திடீர்னியா இவங்களுக்குள்ள இந்த சண்டை. உங்களுக்கு என்னாச்சு? 2 பேரும் அவ்வளோ நல்லா குடும்பம் நடத்திட்டு இப்போ திடீர்னு ஒருத்தர் முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க. உங்களை சண்டையை தீர்ப்பேனா நான் வேலைக்கு போவேனா? நான் பாருங்கள் பயந்து பதட்டி சேர் மேலே ஏறி நிற்கிறேன். இப்படி பக்கத்தில் நின்று சத்தம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் அமைதியாக இருக்கேன். அந்த கீழே இருக்கா பார்த்தீங்களா, அந்த பிள்ளை ரொம்ப பாவம். நான் கீழே இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு மாடி வீடே வேண்டாம், நான் கீழே வரா. இருந்தாலுமே சரி கொஞ்சம் வெளியே காற்று பார்க்கலாமேன்னு மேலே ஏறினா இவ்வளோ நான் வச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சண்டையை தீர்ப்பேனா வேலைக்கு போவேனா வீட்டு வேலையை பார்ப்பேனா? பக்கத்துலேருந்து சத்தம் கொடுத்துருந்து அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நவுண்டுட்டாங்கன்னா அவங்க விளையாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் போலீஸ் மாதிரி வாட்ச்மேன் மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறேன்னா. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் கிளியெலாம் சண்டை போடுமா அடிச்சுப்பான்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி தான் நடக்க கொடுமை. இந்த இவ இருக்கா பார்த்தீங்களா, இவ ரொம்ப மோசம். இங்கே கை வச்சு அங்கே போவா, இங்கே கை வச்சு அங்கே போவா. ரொம்ப சேட்டைக்காரி. இந்த பிள்ளை பாவம். நமக்கு உயிரை தப்பிச்சா போதும், யாரும் காப்பாற்றுங்கன்னு. என்ன காப்பாற்றுறக்கே யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். இவங்கள யார் காப்பாற்றுவாங்க சொல்லுவாங்க? அனாதைக்கு ஆண்டவர் துணை. அதை மாதிரி எனக்கு ஆண்டவர் முருகப்பெருமாள் துணை. இந்த பிள்ளைங்களுக்கு நான் துணை. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, பவானி லைஃப் ஸ்டைல் வீட்டில் குருவியா லவ் பேர்ட்ஸ் 2 அடிச்சுக்கிட்டு இருந்து தான் பாருங்கன்னு சொல்லி நான் புலம்புனதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள்.